வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு தக்காளி கார சட்னி பண்ண போறோம். இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 8 காஞ்ச மிளகாவை சேர்த்து மிதமான தீயில வச்சு கருகிராம வறுத்துக்கலாம். தக்காளி கார சட்னிங்கிறதுனால இந்த அளவு மிளகாய் சேர்த்தா கரெக்டா இருக்கும். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேயே வறுத்து பண்ணும்போது சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மிளகாய் கருகிராம கரெக்டா வறுபட்டுச்சு. மிளகாவை மட்டும் தனியா எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற அதே எண்ணெயிலே 5 சின்ன சைஸ் பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன சைஸ் பூண்டுங்கிறதுனால நான் 5 பூண்டு சேர்த்திருக்கேன். பெரிய பூண்டுனா நீங்க 3 சேர்த்துக்கங்க, கரெக்டா இருக்கும். இந்த பூண்டு லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி 150 கிராம் இருக்கும். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி கார சட்னிக்கு தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினாதான் நல்லா இருக்கும். அதனால தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான். அதே சமயம் நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மேல உள்ள தோல்லாம் பாத்தீங்களா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து இதுல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கிட்டு இருக்கட்டும். தேங்காய் துருவல் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அடுத்து ஃபர்ஸ்ட் வறுத்த காஞ்ச மிளகாய், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். இந்த சட்னி லேஸ் கொரகொரப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும். சட்னி அரைச்சாச்சு. அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சட்னிக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பை சட்னியில சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். ரொம்ப ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய சுவையான தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.